ஹாய் வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஆப்ஷன் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ மார்க்கெட் நீங்கள் எப்படி ஓப்பன் ஆச்சு, நம்ம ட்ரேட் எடுக்க இருந்தால் எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நிஃப்டியோட ஓப்பன் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,189. ஸோ 200 ஸ்ட்ரைக் ப்ரைஸாக சொல்லணும்னா 200 வச்சுக்கோங்களேன். 24,200 ஓகேவா. இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் வந்து நிஃப்டியோடைய ஓப்பன் ப்ரைஸ். அப்போ நம்ம அனலைஸ் பண்ணுறதா இருந்தால் நிஃப்டியினுடைய 24,200 கால் ப்ரீமியம் ஆர் புட் ப்ரீமியம் இந்த ரெண்டையுமே நம்ம வந்து பார்த்துட்டு எது நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, 24,200 கால் ப்ரீமியம். ஓகே, இதோட பிஇபி லெவல்லாம் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் காலையிலே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ 24,200, 24,300 மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு தெரியலன்ட்டு ஒரு 3 ப்ரீமியத்துக்கு உண்டான இதை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதோட இது லெவல்லாம் நீங்கள் டெலகிராம் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் காலையிலே அந்த பிஇபி லெவல் கிடைக்கும். ஓகே, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஓப்பன் ப்ரைஸ் 180 ரூபாங்கிறது இதோட ஓப்பன் ப்ரைஸு. ஸோ இது என்னென்னா 200 பிஇபி லெவல். ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு 1/4 மணி நேரம் கழித்து தான் வந்து மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து பார்ப்போம். அதாவது 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா ஒரு 9:30 மணிக்கு தான் நம்ம மார்க்கெட் வந்து எங்கே இருக்குது, நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலான்னு பார்ப்போம். ஸோ 9:30 மணிக்கு அப்படிங்கும்போது நமக்கு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த கேண்டில். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில். ஸோ ஓப்பனுக்கு மேலே இருக்குது. அதே சேம் டைமில் நமக்கு என்ன அப்படின்னா பிஇபி லெவலுக்கும் மேலே இருக்குது. ஆனால் என்னென்னா ஒரு சின்ன இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேண்டில் வந்து ரெட் கலர் கேண்டில். ஓகேவா. ஸோ அப்போ நம்ம வந்து என்னென்னா ஒரு க்ரீன் கலர் கேண்டில் இந்த பிஇபி லெவலுக்கு மேலே க்ளோசிங் கொடுக்கறதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில் அப்படின்னாலும் இது நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்தோன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து கீழே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் என்னென்னா ஒரு நல்ல ஒரு க்ரீன் கலர் கேண்டில் இந்த லெவலுக்கு மேலே க்ளோசிங் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அந்த லைனுக்கு மேலே க்ளோசிங் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஓகேவா. ஸோ அப்போ தான் வந்து நம்மளால் வந்து ட்ரேட் வந்து கன்ஃபார்மாக எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த இந்த ஆவரேஜ் லைனுக்கு மேலே எந்த ஒரு கேண்டிலுமே நமக்கு க்ளோசிங் கொடுக்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா. பிஇபி லெவலுக்கு மேலே இருக்குது. ஆனால் அதே சேம் டைமில் இண்டெக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து ப்ரீவியஸ் டே ஹைக்கு நியரஸ்ட்டில் இந்த டைமில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் டே ஹைக்கு கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒன்று பிஇபி லெவலுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரேட் எடுக்கிறத விட ஹை கட் பண்ணால் திருப்பி நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு என்ட்ரி கிடச்சிச்சின்னா நம்ம வந்து கால் பக்கம் போகலாம் அப்படின்னு பார்க்கலாம். அது இல்லைன்னா நம்ம வந்து ஃபுட் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். சரி, ஃபுட் சைடில் எப்போ ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா இது பிஇபி லெவலுக்கு கீழே வரணும். ஆப்ஷன் இது கால் ப்ரீமியம் பிஇபி லெவலுக்கு கீழே வரணும். ஸோ கால் ப்ரீமியம் பிஇபி லெவலுக்கு கீழே வருதான்னு பார்க்கலாம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நமக்கு வந்து ஆமாம் 10:15. சரி, ஓகே, எஸ் 10:15 நமக்கு வந்து பிஇபி லெவலுக்கு கீழே க்ளோசிங் கொடுக்கு. ஃபுல் பாடி கேண்டில் இது க்ளோசிங் கொடுத்துருக்குன்னா பாதி மேலேயும் இந்த கேண்டில் க்ளோசிங் தான் கொடுத்துருக்கு பிஇபி லெவலுக்கு கீழே. ஆனால் மேலே பாதி ட்ரேட் ஆகிருக்கு, கீழே ட்ரேட் ஆகிருக்கு, லைனில் இருக்குது. ஸோ இது வந்து முழுக்க கீழே நமக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு. இந்த கேண்டிலும் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா பாதி பிஇபி லெவலுக்கு கீழேயும் மேலேயும் இருக்குது. இந்த கேண்டில் தான் முழுமையாக பிஇபி லெவலுக்கு கீழே க்ளோசிங் கொடுக்கு. ஸோ அப்போ இந்த 10:15 நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாமான்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பிஇபி லெவலுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்தோன்னா ஒரு சின்ன ஸ்டாப் லாஸோடு நம்ம புட் சைடில் ட்ரேட் பண்ணலாம். என்ன ரீசன் அப்படின்னா இப்போ இந்த லைன் இருக்கு இல்லையா, ஆவரேஜ் லைன் இருக்குது, வால்யூம் இது வைவாப் லைன் இருக்குது. இந்த 2 லைனுக்கும் கீழே தான் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. பிஇபி லெவலுக்கும் கீழே க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து புட் சைடில் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த 10:15 புட் சைடில் நமக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இதான் வந்து நமக்கு வந்து புட் ஆப்ஷன் எக்ஸ். புட் ஆப்ஷன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நமக்கு வந்து ஓப்பனுக்கு கீழே தான் இருக்குது. ஸோ இதோட ஓப்பன் லெவல் எதுன்னு பார்த்தீங்கன்னா 142 ரூபா. ஸோ ஓப்பனுக்கு கீழே இருக்குது. அந்த சேம் டைமில் நமக்கு என்னென்னா இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனுக்கு மேலே இருக்குது. அதேமாரி வைவாப்புக்கு மேலே வந்து நமக்கு க்ளோசிங் கொடுக்கு. ஸோ 10:15 கேண்டில் நமக்கு வந்து அங்கே என்ன நடந்துக்குன்னா கால் ப்ரீமியத்தில் வந்து இதான் 10:15 கேண்டில். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 10:15 நமக்கு என்ன நடக்குன்னா வைவாப்புக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோசிங் கொடுக்கு. அதே சேம் டைமில் நமக்கு வந்து இந்த ஆவரேஜ் லைன் இருக்கு இல்லையா,
வால்யூம் ரயில் இந்த வால்யூம் வெயிட்டட் லெவல் லைனுக்கு கீழே நமக்கு வந்து மூவிங் ஆவரேஜ் இருக்குது போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு மேலேயும் தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கு கீழே வந்து அது ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுனால கால் வந்து அப்போ புட் ஆப்ஷன் வந்து இதுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து புட் ஆப்ஷன் நம்ம பை பண்ணலாம். பை பண்ணால் இதோட டார்கெட் எங்கே வைக்கணும் அப்படின்னா கரெக்டாக ஓப்பன் லெவலுக்கு வச்சுக்கணும். ஓகேவா? ஓப்பன் லெவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $142. இதோட க்ளோசிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இதோட க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த 11.25 சாரி மன்னிக்கணும் 10.25 க்ளோசிங் ப்ரைஸ் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 109 ரூபா. அடுத்து வந்து இது வந்து 142 ரூபாங்கிறது ஓப்பன் லெவல். அப்போ 109 ரூபா மார்க்கெட் வந்து கிராஸ் பண்ணுதுன்னா 142 ரூபா ஓப்பன் லெவல் வரைக்கும் நம்ம டார்கெட் வச்சுக்கலாம். ஆனால் ஓப்பனுக்கு உள்ளே நம்ம மேக்ஸிமம் டார்கெட் வைக்கிறது ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ இதோட ஹை அடுத்து வந்து இந்த கேண்டில் க்ளோசிங் கொடுத்த அடுத்த கேண்டிலோட ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 134 ரூபாய்க்கு போயிருக்கு. ஸோ 109 ரூபாய்க்கு எடுத்தாலும் 134 ரூபா 110 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 110 ரூபாய்க்கு எடுத்தாலும் 134 ரூபா 30 பாயிண்ட்டுங்கிறது ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளால் ஈஸியாக வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி படி நம்மளால் வந்து எடுத்துருக்க முடியும். ஸோ இதான் ஓப்பன் ஆப்ஷனில் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம இன்றைக்கி ட்ரேட் எடுக்க இருந்தால் எடுத்துருக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.